இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி முழுமையாக மனுக்குலத்திற்காக தாழ்த்தினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஏன் கிறிஸ்து மரத்திலே இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்ற அந்த பாரத்தின் நிமித்தமாக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்தினவர்களாய் பிரதான ஆசாரியனின் குரலாக நாம் பிறருக்கு மன்னித்தால் பிதா நமக்கு மன்னிப்பார். மன்னித்திடும் பிதாவே நீர் என்ன செய்கிறோம் என்று இன்று இவர்கள் அறிந்திடார்கள் என்றே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே கொடிய வேதனையின் மத்தியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு பேசிய 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையை குறித்து தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட ஆதாரமான வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு சிலுவையிலே இந்த மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் செய்த தியாகங்களை குறித்து நாம் சிந்திப்பது மிக மிக அவசியம். அப்படி அவருடைய தியாகத்தை குறித்து நாம் சிந்திப்போமானால் அந்த மன்னிப்பின் மேன்மையை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக இயேசு செய்த தியாகம் என்னவென்றால் அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் மனு குலத்திற்காக தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று சொல்லி அவர் தரித்திரனானார். இதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனத்திலே பார்ப்போமானால், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி முழுமையாக மனுக்குலத்திற்காக தாழ்த்தினார் என்பதை நமக்கு விவரித்து காட்டுகிறது. முதலாவது அவர் வெறுமையாக்கினார். அவர் தேவனுடைய சாயலில் இருந்தும் நமக்காக அவர் அடிமையானார். மனுஷ சாயலாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அதைவிட மிக கொடியது, மரணத்தை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாடுகளின் மத்தியிலே அவர் தொங்கினார். இதைத்தான் இயேசு செய்த முதல் தியாகமாக நாம் சிந்திக்கிறோம். இயேசு நமக்காக தம்மை தாழ்த்தினார். இரண்டாவதாக இயேசு செய்த தியாகமானது அவர் நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஏன் கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார் என்றால், ஏதேன் தோட்டத்திலே அங்கே வைத்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மனிதன் சாப்பிட்டபடியினாலே பாவமும் சாபமும் இந்த பூமிக்குள் வந்தது. அந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி பிதாவினிடத்திலே மனிதனுக்குள்ள உறவை சரி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இங்கே கல்வாரி மரத்திலே பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாக சாபமாக அவர் தொங்கிக் கொண்டு இருந்தார். அந்த வசனத்தின் 2ஆம் பாகம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாய பிரமாணத்தின் சாபம் என்னவென்றால், மோசேயின் மூலமாக 613 கட்டளைகளும் பிரமாணங்களும் இஸ்ரவேல்
ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே 248 பிரமாணங்கள் எது செய்தால் சரி என்று சொல்லுகிறது. 365 பிரமாணங்கள் எவை தவறு என்று சொல்லுகிறது. இந்த 248 என்பது மனிதனுடைய உடலில் உள்ள உறுப்புகள், அதாவது லிம்ஸ் என்று நாம் சொல்லுவதுண்டு. 365 என்பது ஒரு வருடத்தின் நாட்கள். இங்கே மனிதனுடைய குணாதிசயம் என்னவென்றால், அவனால் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக தன் வாழ்க்கையிலே அவன் நிறைவேற்றவே முடியாதவனாய் காணப்பட்டான். ஒரு நியாயப்பிரமாணத்திலே அவன் தவறினாலும் பாவமும் சாபமும் அவரை தொடக்கூடிய ஒரு நிலை இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்கும்படியாக அவர் சிலுவை மரத்திலே நமக்காக சாபமானார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து செய்த தியாகம், அக்கிரமக்காரரானார். ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனம் கூறுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இந்த வசனத்திலே அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, முந்தின நாள் இரவிலே, அந்த வியாழன் இரவிலே கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்ற அந்த பாரத்தின் நிமித்தமாக அவர் இருதயம் மிகவும் பாரப்பட்டது. அவர் பிதாவினிடத்திலே ஜெபித்த போது இரத்தம் பெரும் துளியாக விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி தன்னுடைய முழு வாழ்க்கையும் பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் பாரத்தோடு காணப்பட்டு சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த வசனத்தின் 2வது பாகம் சொல்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. மார்க்கு 15 அதிகாரம் 27, 28 வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு குற்றமும் அறியாத இயேசு கிறிஸ்து, பாவமே செய்யாத பரிசுத்தர், 2 குற்றவாளிகளுக்கு இடையே, 2 கள்ளர்களுக்கு இடையே அக்கிரமக்காரராக அங்கு தொங்கிக் கொண்டிருந்தார். ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அந்த சிலுவை மரத்திலே நின்று பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மனுக்குலத்திற்காக அவர் ஜெபித்தபடியினாலே அநேகருடைய பாவங்களை நீக்குவதற்காக இந்த மன்னிப்பை இந்த உலகத்திலே பிதாவானவர் அந்த நேரத்திலே கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலை நிறைவேற்றி முடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். 4வதாக அவர் பாவ நிவாரண பலியானார். எபிரேயர் 10:10 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 7 விதமான பலிகள் செலுத்தப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பலிகளை செலுத்தின பிறகும் ஒரு மனிதனும் முழுமையான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எனவேதான் எபிரேயர் 9:22 படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தி நமக்காக அவர் பாவ நிவாரண பலியானார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு காரணமாய் இருந்தது அவர் செய்த தியாகங்கள். அவர் தம்மை தாழ்த்தினார், மனுக்குலத்திற்காக சாபமானார், மனுக்குலத்திற்காக அக்கிரமக்காரரானார். நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது பிதாவே என்று சொல்லி அவர் அழைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த அழைப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிக முக்கிய காரணம். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த அவருடைய கீழ்ப்படிதல் காரணம். அவர் ஊழியம் செய்த நாட்களில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பிதாவை நோக்கி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்றே தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து தன் பிதாவை எப்படி மகிமைப்படுத்தினார்
செய்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நண்பன் ஆகிய லாசரு மரித்த பொழுது அவரை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பும்படியாக அவர் அங்கு கடந்து சென்றார். ஆனால் அங்கு இருந்த ஜனங்கள் எல்லாம் தான் மேசியா என்பதையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் என்பதையும், பிதா அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் உயிரோடு அந்த மகனை எழுப்ப போகிறார் என்பதையும் காட்டும் வண்ணமாக அவர் ஜெபித்த ஜெபத்தை தான் யோவான் 11ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களிலே வாசிக்கிறோம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை, லாசருவே எழும்பி வா என்று சொன்னால் நிச்சயமாக அற்புதம் நடந்திருக்கும். ஆனாலும் சுற்றி இருந்த ஜனங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ஜெபத்தை ஏறெடுத்து லாசருவை உயிரோடே எழுப்பினார் என்று பார்க்கிறோம். பிதாவும் இயேசு கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி, அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின பொழுது நிகழ்ந்த நிகழ்வில் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எப்பொழுது இயேசு கரை ஏறினாரோ அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர் மேலே புறாவை போல இறங்கினார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றார். அப்படியானால் அங்கு இருந்த ஜனங்கள், ஞான ஸ்நானம் பெறும்படி வந்தவர்கள், யோவான் ஸ்நானகர் அவரை யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி பிதா அங்கே பேசினதை வாசிக்கிறோம். அடுத்ததாக மறுரூபம் அறையிலே இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களை மாத்திரம் அழைத்து சென்றார். அந்த மகிமையான சூழ்நிலையை பார்த்த பேதுரு ஐயா இயேசுவின் இடத்திலே, எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் உமக்கு ஒரு கூடாரமும் போடுவோம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஒரு சத்தம் உண்டானது. மத்தேயு 17:5 நாம் அதை வாசிக்கிறோம். பேதுரு பேசுகையில் மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த உறவை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த இடத்திலே பிதாவானவர் பேசினார். ஆம், இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு, ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்தினவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சொன்னது, இவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தையானது ஒரு பிரதான ஆசாரியனின் குரலாக சிலுவையிலே தொனித்தது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் பிரதான ஆசாரியன் மிருகத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று சகல ஜனங்களின் பாவங்களுக்காக அவர் அந்த இரத்தத்தை தெளித்து பிதாவின் இடத்திலே வேண்டிக் கொண்டு நிற்பார். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய சரீரத்தின் முழு இரத்தத்தையும் சிந்தினபடினாலே இனி பிதாவின் இடத்திலே சென்று ஒவ்வொரு பிரதான ஆசாரியன் மன்றாட வேண்டிய அவசியமில்லை. இவரே பிரதான ஆசாரியராக நமக்காக இரத்தத்தை சிந்தி அந்த இடத்திலே ஒரு பிரதான ஆசாரியனின் குரலாக இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் உலகத்திலே இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டியாக வந்ததை அவருக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் அறிந்து கொண்டார். அதைத்தான் யோவான் 1:29 கூறுகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் இயேசுவை அழைத்ததன் மூலமாக இங்கே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இங்கு போதனையை சாதனை ஆக்கினார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி தம்முடைய
சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை, நாம் பிறருக்கு மன்னித்தால் பிதா நமக்கு மன்னிப்பார் என்ற சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். அதையே ஆண்டவர் சிலுவையிலே அங்கு நிறைவேற்றினதையும் பார்க்கிறோம். கடைசியாக, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இது ஒரு வழக்கறிஞர் யாருக்காகவாது வழக்காடும் போது அவன் குற்றவாளியாய் இருந்தாலும் அவன் குற்றமற்றவன் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக போராடுவார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இங்கு தானே மனுக்குலத்திற்காக வழக்கறிஞராகி நமக்காக பிதாவின் இடத்திலே அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் மனுக்குலம் மனிதனாக வந்து பிறந்திருக்கிற அவர் ஒரு மேசியா என்றும் தீர்க்கதரிசி என்றும் ராஜாவென்றும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார். அவருடைய மரணத்தை பற்றி கூறியிருந்தார், உயிர்த்தெழுதலை கூறியிருந்தார், அநேக சத்தியங்களை அவர் கற்றுக் கொடுத்திருந்தார். இருந்தாலும் அந்த 3 நாள் இரவிலே பேதுரு அவரை மறுதலித்து விட்டார். யூதாஸ் முத்தத்தினாலே காட்டிக் கொடுத்தார். 10 சீஷர்கள் ஓடி போய் விட்டார்கள். குற்றமற்றவர் என்று அறிந்தும் கைகளை கழுவிய பிலாத்து, பொறாமையினால் நிறைந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், அவரை தூஷித்த மக்கள், அங்கு அவருடைய உடையை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்ட போர்ச்சேவகர்கள், இப்படி அநேக மக்கள் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து இவர்கள் செய்த எல்லா பாவமும் அறியாமையினால் செய்தது என்று சொன்னார். அது அங்கிருந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, இதுவரை பிறந்த மக்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இனியும் பிறக்க போகிற முழு சமுதாயத்திற்காக அவர் பிதாவினிடத்தில் மன்றாடி நின்றார். அறியாமையினால் செய்த பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி இவ்வளவு நமக்காக தியாகத்தை செய்து நமக்காக பாடுகளின் மத்தியிலே சிலுவையிலே நின்று கொண்டிருந்த வேளையிலும் நமக்கு மன்னிப்பை பெற்றுத்தர வேண்டும் என்று போராடிய அந்த இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றும் வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவை குறித்து சொல்லும்போது அவரை தன் சிநேகிதனாகவும் மனதிற்கு பிரியமானவனும் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அவரிடத்தில் காணப்பட்ட குணாதிசயம். எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்றாரோ அப்பொழுதெல்லாம் தான் துணிகரமாய் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு குற்றவாளியாக நிறுத்தி ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு குணத்தோடு காணப்பட்டவராயிருந்தார். ஆனால் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட சவுல் ராஜாவோ எதிர்மறையான ஒரு குணத்தை உடையவராயிருந்தார். தான் பாவம் செய்த போதும் அந்த பழியை ஜனங்கள் மேல் போடுகிற ஒரு ராஜாவாக காணப்பட்டார். அமலேக்கிற்கு எதிராக படையெடுத்து சென்ற போது அங்கிருக்கிற அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை இருந்தார். ஆனால் சவுலும் ஜனங்களும் கொழுமையான மிருகங்களை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அதை குறித்து சாமுவேல் ஐயா கேட்ட பொழுது, ஜனங்கள் பலியிடுவதற்காக அந்த ஆடு மாடுகளை எடுத்து வந்தார்கள் சொல்லி அந்த பழியை முழுவதுமாக ஜனங்கள் மேல் போட்டு விட்டார். பெலிஸ்தியர் ஒரு முறை யுத்தத்திற்கு அவருக்கு எதிராக வந்தபோது ஆசாரியர்கள் மாத்திரமே பலியிட வேண்டிய பலியை தான் செலுத்திவிட்டு பெலிஸ்தியர் நெருங்கி வந்தபடியினாலே தான் பலியை செலுத்தி விட்டதாக பழியை அவர்கள் மேல் போட்டார். இப்படிப்பட்ட குணாதிசயத்தின் நிமித்தமாக தான் அவர் ராஜாங்கத்திலிருந்து அவர் தள்ளப்பட்டார். தாவீது ராஜாவோ கர்த்தருக்கு ஏற்றவராய் காணப்பட்டார். இன்றும் நம்முடைய குணாதிசயம் எப்படி காணப்படுகிறது? நாம் ஒருத்தருக்கு விரோதமாக ஏதாவது தவறு செய்துவிட்டு அறியாமையினால் செய்துவிட்டேன் என்று சொல்வதுண்டு. ஆனால் மற்றவர்கள் நமக்கு அறியாமையினால் ஒரு தவறு செய்தால் துணிகரமாய் செய்தார்கள் என்று சொல்லி நாம் அவர்களை கூறுவதுண்டு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தாலும் எப்படி மத்தேயு 5:44 இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரே, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட குணாதிசயத்தை நாம் இன்று கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே சிந்தி நமக்காக பெற்றுக்கொண்ட மன்னிப்பை நாம் நிறைவாய் நம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு ஆண்டவரே உம்முடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் பெற்றுக்கொண்ட கொடுத்த அந்த மன்னிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வழங்கி உம்மை போல வாழ பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே,
இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த கர்த்தாவே இந்த முதல் வார்த்தையை நீர் சிலுவையிலே அந்த கொடிய வேதனையின் மத்தியிலும் எங்களுக்காக பெற்றுக்கொண்ட மன்னிப்பை குறித்து சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கு. ஆண்டவரே, நீர் செய்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எதற்காக நீர் அப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டீரோ அதை உணர்ந்து நாங்களும் அதை மற்றவர்களுக்கு செய்ய ஆண்டவரே அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்க எங்களுக்கு கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நான் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இது போன்ற சத்தியங்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். Follow the truth. You will know the truth, and the truth will set you free.